இதை வச்சு பாருங்க. சரி ப்ரோ. இப்போ இந்த மாதிரி தான் இங்கே சாண்டில் பார் எதிர்பார்த்தேன். கரெக்டாக இருக்கு. ஓகே, இப்போ அந்த ஹேண்டில் பாரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிடலாமா? எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட பேஷன் ப்ரோ BS6 பைக்குக்கு ஹேண்டில் பார் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம வந்து புதுப்பேட்டையில் தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எந்த கடையில் சேஞ்ச் பண்ண போகிறோம், ஹேண்டில் பார் ப்ரைஸ் எவ்வளோ ஆகுது, அந்த ஹேண்டில் பார் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க, ஃபைனல் லுக் எப்படி இருக்குது, நமக்கு ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்கா, நம்ம ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணது ஒர்த்தா இல்லை காசு வேஸ்ட்டா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வீடியோஸில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு என்டர்டெய்னிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு சில பசங்க வந்துட்டு இந்த ஹீரோ ஹோண்டா பைக்கில் வந்து இந்த ஹேண்டில் பார்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு அந்த ஹேண்டில் பார் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ நம்ம நிமிந்து உட்காந்து நம்ம இருக்க ஹைட்டுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. நம்ம ரீசெண்டாக நம்ம ஊருக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு ப்ரோ வந்துட்டு அதே மாதிரி ஹீரோ ஹோண்டா பைக்கில் வந்துட்டு அந்த ஹேண்டில் பார் வந்து மாற்றிருந்தார். ப்ரோ ரவுண்டு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ ஓட்டி பார்த்தா உண்மையாக சொல்கிறேன் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் அவர் வச்சிருக்க பைக் வந்து ஹீரோ ஹோண்டா, ஸோ நம்ம வச்சிருக்க வந்து பேஷன் ப்ரோ பைக்கு. ஸோ இந்த பைக்குக்கு அந்த ஹேண்டில் பார் செட் ஆகுமான்றதா எனக்கு பெருசாக அவ்வளோ நாலேஜ்லாம் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. நம்ம பேஷன் ப்ரோ பைக்குக்கு வந்து எந்த மாதிரி ஹேண்டில் பார் போடுறோன்றலாம் இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். ஓகே, டைம் ஷார்ப்பாக 1:30. ஸோ இந்த டைமில் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கிட்டேருந்து நியர்லி 20 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இப்போ நம்ம ட்ராவல். ஜாலியாக ஒரு ரைடு போன மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 100 வாட்டி யோசித்து செய்யணும்னு சொல்லி நான் வாழ்க்கையில் கற்றுக்கிற அனுபவங்கள். இந்த பைக்குக்கு அந்த மாதிரி ஹேண்டில் பார் போட்டால் கரெக்டாக இருக்குமா, இதுவே நல்லா தான் இருக்கா, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த ஹேண்டில் பார் பத்திரமா வைப்போம். இன்கேஸ் அது செட் ஆகலை அப்படின்னா நம்ம இதையே போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக நியர்லி ஒரு 1 இயராகவே அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. சரி போடலாமா அந்த மாதிரி ஹேண்டில் பார் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ ஹோண்டா பைக் ஓட்டினதுக்கப்புறம் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், சரி இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நம்ம பேசுகிற பைக்கை செட் ஆகலைன்னா பேசாமல் புது நம்ம அந்த மாதிரி ஹீரோ ஹோண்டா பைக்கை ஒன்று வாங்கிடலாமா அப்படின்ற அளவுக்கு தாட்ஸ் எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ அப்புறம் நம்ம பசங்க நிறைய பேர் டெலிவரி பண்ணுற நம்ம பசங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் கற்றுக்கிட்டு என்னன்னா, டெலிவரி ஓட்டும்போது முதல் வந்து நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். நம்ம சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப முக்கியமே வந்து இந்த டெலிவரி ஜாப்ஸ்க்கு பைக்கு தான். ஸோ அதனால் பைக் எல்லாமே முன் பிரேக்கு பின் பிரேக்கு இந்த லெஃப்ட் ரைட் மிரரு எல்லாமே பக்காவாக வச்சுக்கோங்க. பைக்கு பர்ஃபெக்டாக ஆச்சுனாலே நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சேஃப்டி கன்ஃபார்மு. ஸோ அப்போ நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக அதிவேகத்தெலாம் ஓட்ட மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம அதிவேகத்தில் போகிறதுலாம் ஆதரிக்கிறதே இல்லை, நம்ம அந்த மாதிரி ஓட்டுறதும் கிடையாது. மேக்ஸிமம் 60, அதிகபட்சம் 70 போவோம், அதுவும் ஹைவேல யாருமே இல்லாத பட்சத்தில். ஸோ அதனால் சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்க கைஸ். பார்க்கலாம் இன்றைக்கி அந்த ஹேண்டில் பார் மாற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்க போதோ ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த பேஷன் பைக்கு இதுக்கு நான் யாரும் ஹேண்டில் பார் மாற்றி நான் பார்த்தது இல்லைப்பா. புதுப்பேட்டை பைக் பஜார் வந்தாச்சு. இருங்க, அந்த அண்ணா சிட்டி ஸ்டார் பைக்கர்ஸ் சொல்லி ஒரு கடை, அங்கே தான் நம்ம R15க்கு வந்துட்டு ஹேண்டில் பார் மாற்றணும். ஸோ அந்த அண்ணாட்டே கேட்டு பார்ப்போமா? ப்ரோ ஆமாம் ப்ரோ. அந்த மாதிரி ஹேண்டில் பார் தான். சரி ப்ரோ. சூப்பர். இந்த மாதிரி தான் இங்கே ஹேண்டில் பார் எதிர்பார்த்தேன். இருங்க நம்ம வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஐ திங்க் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே அப்புறம் நம்ம மாற்ற போகிற ஹேண்டில் பார் நேம் வந்து கேரளா ஹேண்டில் பார் அப்படின்னு தான் சொன்னார். என்ன ப்ரோ அந்த பேரே கேரளா ஹேண்டில் பார் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் ப்ரோ, கேரளா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க பசங்க, அதான் கேரளா ஹேண்டில் பார்னே அதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த அண்ணா. கேரளா ஹேண்டில் பார். சரி ப்ரோ, இது பேரே கேரளா ஹேண்டில் பாராம்ப்பா. நமக்கு அவ்வளோ நாலேஜ்லாம் இல்லை பைக்கை பற்றி. ஹேண்டில் பார்லாம் மாற்ற வரோம் அப்படின்னா அடுத்தபடி வரும்போது கவர் எடுத்துன்னு நினைக்கிறேன் கையில். ஏன்னா பழைய ஹேண்டில் பார் வந்து அந்த கவர்லேயே பத்திரமா போட்டு எடுத்துன்னு போகலாம். இன்கேஸ் நம்ம மனசு மாறிச்சுன்னா பழையசை கூட மாற்றிக்கலாம் இல்லையா, அதுக்காக. ஸோ இங்கே கவர் எங்கன்னா இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன், எங்கேயுமே கவர் இல்லை. அந்த ஹேண்டில் பார்லாம் ஃபுல்லாக கழட்டி மாட்டிட்டு இருக்காரு. நமக்கு ஒரு மாதிரி லைட்டாக பதறுது, இந்த நெட்டுக்கிட்டு எதனா மிஸ் ஆகிட போகிறா மகேஷ்.
கரெக்டாக இருக்குது. இது கரெக்டாக இருக்குமா? சரி ஓகே அப்புறம் இதே போட்டுருங்க. இதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டி பார்க்குறேன். நார்மலாக பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. உண்மையாக சொல்கிறேன்ப்பா, ஓட்டுறதுக்குமே பயங்கர கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் ஓட்ட தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சார் நம்ம எங்கே ஹேண்டில் பார் மாற்றினோமோ ஸோ அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வரது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் கிட்ட. ஸோ அவ்வளோ தூரம் அந்த ஹேண்டில் பார் மாற்றி தான் நம்ம ஓட்டிட்டு வந்தோம். உண்மையாக சொல்ல எனக்கு எந்த கஷ்டமாலாம் எனக்கு இல்லை, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஓட்ட தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஓகே இப்போ ஹேண்டில் பார் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சு. ஸோ என் ஹைட்டுக்கு அந்த ஹேண்டில் பார் பர்ஃபெக்ஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹேண்டில் பார்லாம் மாற்ற போனால் நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ நம்ம எந்த கடையில் வந்து ஹேண்டில் பார் வந்து மாற்றணும் அப்படின்னா சிட்டி ஸ்டார் பைக்கர்ஸ்னு சொல்லி ஒரு கடை. ஸோ அங்கே தான் வந்து நம்ம புதுப்பேட்டையில் தான் மாற்றணும். பட் இருந்தாலுமே நான் மற்ற கடைகள்லாம் ஹேண்டில் பார் ப்ரைஸ் மாற்றுறது எவ்வளோலாம் நான் விசாரிக்கல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் R15 பைக் வந்து இந்த கடையில் தான் வந்து நான் வந்து மாற்றிருந்தேன். ஏன்னா அங்கே உள்ள நம்ம பைக் ஏற்றி அங்கே அழகாக வ்ளாக் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குன்றதுக்காக நான் அந்த கடைக்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். ஆனால் நீங்களாம் மாத்திர மாதிரி இருந்தால் அந்த புதுப்பேட்டில் 1 செகண்ட் எல்லா கடையிலையும் விசாரிங்க, பால் மாறாதீங்க. விசாரிச்சுட்டு எங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ நீங்கள் வந்து அங்கேயே மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த ஹேண்டில் பாரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிடலாமா? ஸோ அந்த ஹேண்டில் பார் வந்துட்டு 380 ரூபா நம்ம வந்து ஃபைனலாக 380 ரூபாய்க்கு நம்மளுக்கு தந்தாங்க. அப்புறம் ஒர்க்கிங் சார்ஜ் வந்து நம்மளுக்கு 300 வாங்கியிருக்காங்க. ஒர்க்கிங் சார்ஜ் 300 வருமா? அவ்வளோ வராது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பேர் நினைக்கலாம். ஆக்சுவலாக ஒர்க்கிங் சார்ஜ் இதனால் நம்ம 300 வந்துருக்குன்னா நம்ம வந்து ஸ்டிக்கர் ஓட்டணும். ஏன்னா நம்மளோட பைக்கோட ஃபேஸில் வந்துட்டு அங்கங்கே சில ஸ்க்ராச்சஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாகவே எங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறது அது, அப்புறம் டேங்க் கவர் போட்டேன் அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஹேண்டில் பார் கிரிப்பும் நம்மளுக்கு போட்டாங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து நம்ம பண்ணதுனால நம்மளுக்கு ஒர்க்கிங் சார்ஜ் வந்து 300 ஆயிடுச்சு. நீங்கள் ஹேண்டில் பாரை மட்டும் மாற்றிங்க அப்படின்னா என் கணிப்பு படி ஒரு 500 ரூபாயிலேருந்து ஒரு 600 ரூபாய்க்குள்ளே ஆகும். ஸோ இது வந்து நான் 2026 ஜூலை மாதத்தில் இப்படி சொல்கிறாங்க. மேபி ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் பார் ரேட்டு கூட ஏற்றவும் செய்யலாம். சரி ப்ரோ, ஃபைனலாக நீங்கள் ஹேண்டில் பார் மாற்றினது ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு ஒர்த்து கேஸ். ஆக்சுவலாக நான் ஹேண்டில் பார் மாற்றி ஒரு 2 நாள் மேலே ஓட்டிட்டுருக்கேன். எனக்கு சொல்கிறேன் உண்மையிலே வந்துட்டு ஒர்த்தாகவே இருக்குது. எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. எனக்கு ஆனால் அந்த கிரிப்பு மட்டும் அந்த ஒரிஜினல் கிரிப்பே இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா அது கொஞ்சம் தடிசாக இருந்துச்சு முறுக்கும் போது. இது ரொம்ப கொஞ்சம் மெலிசாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ப்ரோ, நீங்கள் தனியாக கிரிப்பு போட்டிங்களா, அது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிங்கன்னா அது வந்து 250 ரூபா கைஸ். சரி ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பாய்.